ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நாம் இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ், அதாவது தால் மசாலா, ப்ரோட்டீன் ரிச், புரதச்சத்து மிகுந்த ஒரு சைட் டிஷ் இது. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருப்பு உளுந்து, ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிறு, ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, மூணும் 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 hour பிஃபோர் ஒரு கைப்பிடி துவரம் பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் பாசி பயிரும் ஊற வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு கொஞ்சமாக ஒரு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அது பருப்பு பொங்காமல் வருவதுக்காக நம்ம நல்லெண்ணெய் விட்டு குக்கரை மூடி விட்டுக்கலாம். ஒரு 4 சவுண்டு வந்தால் போதுங்க. இதுக்கு 4 சவுண்டு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் 2 பெரிய வெங்காயம், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 7-8 பல் பூண்டு 2 திருவி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம் இது தாளிப்புக்காக. அந்த பக்கம் குக்கர் பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த பக்கம் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனேயே 1 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சுப்போம். அப்புறம் 2-3 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கிப்போம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனேயே நாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்க 2 பெரிய வெங்காயம் அது சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். பூண்டு பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம், நான் துருவியிருக்கேன், இல்லை பொடியாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிப்போம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். அப்போ இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியா மிளகாத்தூள், 2 கலந்து அரைச்ச தூள், மிளகா தனியா 2 கலந்து அரைச்ச தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகத்தூள், அதையும் போட்டு கலந்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இழஞ்சி வர மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இழஞ்சி வரட்டுங்க. தண்ணி நல்லா விட்டு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பெல்லாம் எடுத்து இதில் கலந்துக்கலாம். அந்த கிரேவியோடு இந்த பருப்பெல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்த உடனேயே நம்ம இந்த இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும்போது உப்பு போட்டிருந்தா கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். இப்போது நம்ம கடைசியாக ஒரு ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர், காய்ந்த மாங்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொதி வந்த உடனேயே கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், இந்த ஹெல்த்தியான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் தால் மசாலாங்க. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, தோசை, இட்லி, இடியாப்பம், பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சேனல்.